ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமா அவளை எங்க யாரடி கேக்க? என்ன அவ கூட நீனும் சேர்ந்துட்டியா? அவன் நடிக்க நீனும் நடிச்சிட்டு இருக்கியா? இது யாருன்னு தானே கேக்கேன். அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுதே என்கிட்ட? நல்லவன் நாளும் தெரிஞ்சவன்னு ஊரெல்லாம் பேர் எடுத்துட்டு திரிதாள்ல, அவதான் உன் மர்மோக்காரி. சத்தம் போடாதட்டி, அடுக்கலையில தான் கிடக்கா. ஏன் சத்தம் போடாதங்க? அவளுக்கு எனக்கு என்ன பயமா? அதுக்கு லட்டி அவ தானே அட்வான்ஸ் கொடுத்துருக்காளா அந்த வீட்டுக்கு கையில இருந்து. நம்ம அப்படி இப்படி இருந்துக்கிட வேண்டியதான். நீ வேணா உன் மருமகளுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி ஈரி. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன பாருமா, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எல்லா இடமும் பரப்பி விட்டுருக்கேன். எடி நான் நல்லது நட்டி இருக்கேன். இந்த பேர் சொன்னா கேளு, எல்லாம் காரணமா தான். எதையும் நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுங்களா? ஆமாட்டி, நீ தான் புத்திசாலியாச்சே. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். பாருமா, என்கிட்ட பேசின மாதிரி நல்ல சவுடால பேசக்கூடாது. என்ன சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காத. யாராவது உன்னை பார்த்தாலே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுக்கோ. அதுலயும் உன் மருமகாரி இருக்கல்ல, அவ தலைய கண்ட உடனே ஒரு பெட்ஷீட் எடுக்க தலையோட மூடுத, அப்படியே படுத்துக்கிடுத. என்னத்தே அப்படின்பா. நீ உடனே சொல்லு, எம்மா ராசாத்தி, அவ அம்மா மட்டும் நடிப்பல்ல ராசாத்தி ராசாத்தின்னு, நீனும் நடி. எனக்கு உடம்பு சரியில்லம்மா, என்னால முடியல, எந்திரிக்கவும் கழியல, உட்காரவும் கழியல, ஒரு மாதிரி படபடத்துட்டு வருது, ஒரு மாதிரி தலையை சுத்துது, கண்ணை கெட்டுது, அப்படி இப்படின்னு கதையை விட்டுரு. ஏடி இப்படி எல்லாம் சொல்லுதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. நான் நல்லா தானே இருக்கேன் டி, பத்தி கிழங்கு மாதிரி இருக்கேன். ஒரு நேரத்துக்கு நல்ல 2 தட்டு சோறு திங்க. எம்மா இவ்வளவு நாள் நீ நல்லா இருந்த கிழங்கு மாதிரி, ஆனா இன்னையில இருந்து உடம்பு சரியில்லைன்னு அப்படி எல்லாரையும் நம்ப வைக்கும். நானும் பாதி பேர்ட்ட ஊர்ல சொல்லியாச்சு. உன் மருமக கரெக்ட் நடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. இப்படி நடிச்சாதான் 1-2 காரியத்தை அவட்ட சாதிக்க முடியும். மயிலை இறகு போடுனா போடாது, அவட்ட இருந்து புடிங்கி எடுக்கணும். என்னட்டி சொல்லுத? ஏம்மா இப்பம்லாம் உன்கிட்ட எந்த பிளானையும் விவரமா சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு வயசாயிட்டு. திடுதுப்புன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லி வைப்பேன், உடனே வாயில கிடக்காம யாருக்கிட்டே நீ உளறி வச்சனா அவ்வளவுதான், கப்புனு பிடிச்சிடும் உன் மருமகாரி. அப்புறம் காரியத்தை சாதிக்க முடியாது. அதனால நான் சொல்லுவேன், நேரம் வரும்போது என்ன பிளானுங்கிறத நான் உன்கிட்ட சொல்லுவேன், சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படியோ நீ தான் நடிக்கணும், சரியா? சரிடி. கேட்டி நோயாளியா வேற நடிக்கணுங்க. டெய்லி கஞ்சியும் ரசமும் அதுக்கப்புறம் பாலும் பிஸ்கட்டும் வெறும் கஞ்சி தண்ணியுமா தந்து தீத்துற மாட்டியா? என்னடி சிரிக்க? பின்ன சிரிக்காம என்னமா செய்ய? நான் உன்கிட்ட நோயாளிய நடிக்கணும்னு தான் சொன்னேன். நீ நோயாளி இல்ல இல்ல, பிறகு எதுக்கு உனக்கு கஞ்சி தண்ணியும் ரசமும் பாலும் அப்படி ரஸ்க்கு துண்டும் தரப்போறேன். அப்ப என்னடி தருவ? நேரத்துக்கு நேரம் ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், கிரேப் ஜூஸ் அப்படின்னு ஜூஸா தருவேன். வாடி போயிடாம இருக்குதுக்காண்டி கைத்துல கட்டி பொரோசல கொண்டு போட்டிருக்கோம்லாமா அந்த நாட்டுக்கோழி. வேற யாருக்குன்னு நினைச்ச? எனக்கோ எங்க வீட்டுக்காரருக்கோ இல்ல. பொறவு யாருக்குட்டி? உனக்குதாமா? உனக்குதான்? எனக்கா? ஆமத்தை, மாடா உழைச்சி வாடா தேஞ்சு போயிருக்கீங்களா? உங்களுக்கு தான் எலும்பு தோலுமா வேற இருக்கிய. உங்களுக்கு நல்ல உடம்புக்கு புஷ்டியான ஆகாரங்கள்லாம் கொடுக்கணும்னா அதுக்குதான் நாட்டுக்கோழி வாங்கி வச்சிருக்கோம். இனிமேதான் உரிச்சு அவிச்சு குழம்பு வச்சு பொரிச்சு எல்லாத்தையும் செய்து எடுத்து உங்களுக்கு தரணும். நீலுக்குட்டி, நான் கரெக்டா பேசினா? இன்னைக்கு தாங்க நான் சொல்லி கொடுக்காமலே டயலாக கரெக்டா பேசியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீலுக்குட்டி. இப்போ வாங்கிட்ட இருந்து நல்ல பாடம் கத்துக்கிட்டு உடனே மாதிரி நானும் டயலாக்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் முன்னேறிட்டேனா? பாத்தியம்மா, என் புருஷன் கூட அத்தை மேல அக்கறையா இருக்காரு. ஏமா நீ கவலையே படாத. உன் மருமோ உனக்கு கஞ்சி ஊத்தலனாலும் நான் உனக்கு விதமா செய்து எடுத்து தாரேன். உனக்கு நானும் என் புருஷனும் இருக்கோம். சரிடி, நீ எனக்கு துணையா இருந்தா போதும், அது போதும். ஏங்க கோழியை உரிச்சு நல்லா சுத்தம் பண்ணி தாங்க. அதுக்கப்புறம் நான் வகை வகையா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டேன். சரிம்மா நீலுக்குட்டி, இப்பவே எல்லாத்தையும் கோழியை உரிச்சு சுத்தம் பண்ணி கொண்டு வாடியாரேன். கோழி கொக்கரக்க கோழி, இனி இன்னைக்கு வயிற்றுக்குள்ள கோழி. சரி அப்படியே இருந்துக்கோ. நான் அடுக்கலையில போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாடியாரேன். அடுக்கலையில என்னத்தை செய்தான்னு தெரியல, பெருச்சாளி மாதிரி கிடந்து உருட்டிட்டு கிடக்கா. ஏதோ பெரிய விருந்து தயார் பண்ணத மாதிரிதான் அங்கேயும் இங்கேயும் போட்டு உருட்டுவா. கடைசியில பழைய கஞ்ச கொண்டு வந்து முன்ன வைப்பா. குவாம இருக்க இடத்துல தான் குணமும் கும்பாவோ. அதே மாதிரிதான் என் மொவ இப்ப கொஞ்சம் நல்லவளா மாறிட்டு இருக்கா. குவாவப்பட்டாலும் என்ன நல்ல கவனிக்கால. பரவாயில்லையே, என் மருமோளோட என் மொவதான் இப்ப கொஞ்சம் நல்ல அக்கறையா இருக்கா என் மேல. நீ உப்பா சர்க்கரையா? உன் சமையலறையில் இன்னைக்கு ரசமா மீன் குழம்பா? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. என்ன நீ அதிசயமா இருக்கு? அடுக்கலை பக்கம் அப்படியே தலையை காட்டி இருக்கியே. உன்ன மாதிரி அடுக்கலை பக்கம் திங்கிறதுக்கு மட்டும் வரமாட்டோம், சாப்பாடு செய்யறதுக்கு வருவோம். திமிர் பிடிச்சவா, மூஞ்ச பாருங்க, பெருச்சாளி பரண்டி வச்ச மாதிரி இருக்கு. என்ன குழம்பு, என்ன கூட்டு வச்சிருக்க? ரசமும் அவியலும். ஒரு விஷத்தை தவிர உனக்கு ஒண்ணும் வைக்க தெரியாத? விஷம் எதுக்கு எடுத்த ஆளு ரசம் விஷம்ட்டு கிடப்பா. உங்களுக்கு திங்க பிடிக்கலன்னு பேசாம இருங்க, நான் எதுனாலும் வைப்பேன். என் மாப்பிள்ள திம்பாரு. துரதலு, நான் குழம்பு வைக்கிட்டு. என்னது குழம்பு வைக்க போறீங்களா? ஏன்? அது அப்படிதான், இன்னையில இருந்து ஒரு அடுக்கால 2 சமையல். என்னது ஒரு அடுக்கால 2 சமையலா? எங்க அம்மா இன்னைக்கு நாளைக்கு இழுத்துட்டு கிடக்கா. அவளுக்கு ஒரு நல்லது பொழுது செய்து கொடுக்கணும்னா மொவ நான் ஒருத்தி இருக்கம்ல, நான் தானே செய்து கொடுக்கணும். உன் விஷத்தை நீனே குடி.
எங்க அம்மைக்கு ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கறி, கோழி கறி, அப்படி இப்படி எல்லாம் செய்து எடுத்து கொடுக்கணும். அதனால தள்ளு. இந்த மூதேவி கிட்ட பேசணும்னா நம்ம ஜீவனத்து போயிரும். பேசாம எங்க அம்மா வீட்டு நோக்கி போயிட வேண்டியதான். இந்த விஷத்தை தின்னுட்டு எங்க அண்ணன் எப்படிதான் உசுர் வாழ்தானே தெரியலம்மா. எப்பா அம்மா வீட்டுக்கு ஒளிஞ்சிட்டா, அதுக்குள்ள நம்ம எல்லாம் செய்து எடுத்து அம்மைக்கு கொடுத்து நம்மளும் திம்போம். அட்ரஸ் கிடைச்சிட்டு சரி இவங்கிட்ட ஒண்ணு கொடுத்துடலாம். அப்ப நம்ம திங்ஸ், நம்ம பேக்கு யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. இந்த பேக்கை தூக்கிட்டு போனா இப்ப அம்மாவும் சித்தியும் எங்க போறேன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல? சரி யோசிப்போம். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். முத்துப்பாண்டி, ராமசாமி, பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓ மொவ வந்திருக்கலாமே? அப்படியா? ஆமா ராமசாமி, படிப்பு முடிச்சிட்டா பத்தியா? அதான் வந்துட்டா பத்துக்கோ ஹாஸ்டல்ல இருந்து. பிள்ளைக்கு மாப்பிள்ளை தரம் பாத்துட்டு இருக்கியோ? ஆமா, நம்மளுக்கும் வயசாயிட்டே போகுது பத்தியா? அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா கண் குளிர பாத்துட்டு நானும் நிம்மதியா இருப்பேன். அதுக்காண்டிதான் கொஞ்சம் சீக்கிரமா பாக்கேன். நீனும் நல்ல பையன் இதா இருந்தா சொல்லலாம். சரி முத்துப்பாண்டி, இன்னைக்கு குளத்துல வலை வச்சோம். அதான் மீன் கிடைச்சுதா. சரி ஒண்ணு பார்த்தேன், அந்த அளவு ஒன்ன தூக்கிட்டு வந்தேன். பிள்ளைக்கு கொண்டு கொடு. முத்துப்பாண்டி, எனக்கு தெரிஞ்சு எங்க சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான். பையன் வெளிநாட்டுல அமெரிக்கால இருக்கான். குடுக்கியா? அவனும் நல்ல பையன் தான். கை நிறைய சம்பளம் வாங்குதான். உன் மொபைல நல்ல கண்கலமாம பாத்துக்கிடுவான். நல்ல குடும்பம் பாத்துக்கோ. ராமசாமி, உனக்கே தெரியும்ல, என் பிள்ளைய 2-3 வருஷம் ஹாஸ்டல்ல விட்டுட்டே எனக்கு மனசே சரியில்லை பாத்துக்கோ. இப்பதான் வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டே கொஞ்சம் கலகலப்பா இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் கட்டி கொடுத்தோம்னா மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு. பிள்ளைய எப்போனாலும் பார்க்க முடியாது பத்தியா? அதனாலதான் வெளிநாட்டுக்கு மாப்பிள்ள வேண்டான்னு மனசுக்குள்ள தோணுது. சரி முத்துப்பாண்டி, அப்போ வாம இருப்போம். கடவுள் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருப்பாரு, அதான் நடக்கும். சரி போயிட்டு வரோம். பாப்போம். என்ன மழை பெஞ்சுல இந்த பயிரெல்லாம் ஒரே தண்ணியா நிக்கி. அதான் லேசா வெட்டி விட்டுட்டு போனோம்னா தண்ணி படிஞ்சிரும்ல. அதான் வெட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி வாரேன். ஐசுமா, வாங்கிட்டதான் ஒரு வார்த்தை சொன்னா யாருக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அங்கேயும் இங்கேயும் கேட்டுட்டு போற, நீ பேச மாட்டேன். அவன்கிட்ட கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு. எனத்தையும் மனசுல வச்சிருக்கானே என்னவோ. எங்க அக்காட்ட சொன்னா இப்ப உடனே போய் கேட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு நிப்பா. ஏ புஷ்பா, நில்லு. இது எதுக்கு வருது? பென போல எல்லாம் வருது. எதையாவது பாட குடஞ்சு எடுத்து கேட்டுட்டு எங்கேயாவது போய் சொல்லுமே. என்ன புஷ்பா, நீ மாட்டுக்கு புல்லு பறிச்சுட்டு மாட்டையும் பார்த்துட்டு அங்கே இங்கே வேலை செஞ்சுட்டு தெரியுத. ஆனா உன் மாமியாக்காரி நல்ல நோகாம நொங்கு திங்கிதுக்காண்டி அதான் உன் குழந்தைனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு உன் மைனிக்காரிய கூட்டிட்டு போறாளாமே. உனக்கு விஷயம் தெரியுமாக்கோ? உன்னை மனசியா நினைச்சிருந்தா உன்னையும் சேர்த்து பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போவா. உன்னை என்ன மூத்த மருமகன் நினைக்காளா? அவன் எங்க நினைக்கா? உன்னை வீட்டுல வேலை பார்க்கறதுக்குன்னே போட்டிருக்கா. தாயன கிளவி சும்மா இருக்காது. சண்டையை கிளறி விட்டு நாடகம் பார்க்கறதுக்காண்டி அலையுது. எங்க வீட்டு கிளவி ஒருவேளை என்கிட்ட சொல்லலனாலும் என் புருஷன்டையாவது சொல்லியிருக்கும்ல, மோவன்காரனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு. ஒண்ணு சொல்லலையே அந்த மனுஷனும். உண்மையே பொய்யே தெரியலையே. இந்த பாரு புஷ்பா, தூரத்துல எனக்கு சொந்தம். அதனாலதான் சொல்லுதேன். நீ வேணும்னு சொல்லுதேன் பாத்துக்கா. நாளைக்கு பின்ன இந்த தாயம்ம கிளவி நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இப்படி என் குழந்தைக்கு என் மாமியாக்காரி பொண்ணு பார்க்க போயிருக்காளே, இதெல்லாம் இந்த கிளவிக்கு தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது பத்தியா? அதனாலதான் உன் காதுல போட்டு வைக்கேன். குழந்தைக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா அதுக்கப்புறம் ஊரு வீடும் 2 ஆயிரம். அதெல்லாம் புரிஞ்சு எடுத்து சூதானமா நடந்துக்கா. நேராயிட்டு பாட்டி, போயிட்டு வரேன். புல்லு வைக்கணும். மாடு வேற பாம்போல நின்னுட்டு இருக்கு. சரி பாப்பா. ஐசு போ மக்களே. நம்ம சொல்லத சொல்லியாச்சு. இனி புஷ்பா பாடு, மாமியாக்காரி பாடு. நமக்கு என்ன மர்மோளே? என்னத்தே குட்டிகளா? எத்தே இன்னைக்கு மீன் கறி வச்சாச்சு. புறவீதுக்கு முருங்கைக்கீரையை போட்டு உருவிட்டு கிடக்கிய. இப்பமே உருவி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு வைக்கலாம்ல மர்மோளே. நாளை கிடந்து ஓடிட்டு திரியாண்டம்ல. எதுக்குதே கூப்பிட்டியா? மர்மோளே, இந்த வாழைக்கா இருக்காம்ல, அவன் மொவளுக்கு நாளைக்கு சடங்கு. நீ போலியா? எத்தே நல்ல வேலை ஞாபகப்படுத்தினியோ. இந்த நாளைக்கு உங்க மொபைல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வாரேன் இருக்காவோ. அதனால என்னெல்லாம் போக முடியாது. ஏதாவது கறி வச்சு எடுத்து கொடுக்கணும் பத்தியா? அதனால நீங்க போயிட்டு வாங்க. மர்மோளே, சடங்கு வீட்டுல சாம்பார், அவியல், பாயசம், பப்படம் தான் இருக்கும். நீ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து வைப்ப. நானும் போல மர்மோளே, வீட்லயே தின்னுக்கிட்டு பேசாம வீட்லயே கிடக்கேன். அந்த வாழைக்கா என் மேல நல்ல பாசமா இருப்பான். அதனால இந்த 200 ரூபா துட்ட கவர்ல வச்சு யாராவது சடங்கு வீட்டுக்கு போறாவன்னா கொடுத்து விட்டுறேன். எத்தே அப்ப சிம்மு வீட்டுல வந்து கொடுத்துருவாங்க. சிம்மு போவா. கிழவிக்கு சாம்பார், அவியல், பாயசம், பப்படம்னா இறங்காதா? ஓகோ நானா நாளைக்கு மட்டனை எதிர்பார்த்து காத்து இருக்கு. நாளைக்கு மட்டனுக்கு பதிலா ரசமும் பப்படத்தையும் வறுத்து வச்சு போடுதேன். நல்ல இளம் முருங்கைக்கீரை, இதுல கொஞ்சோண்டு சீரகம், 2-3 பல்லு பூண்டு, 5-6 உள்ளி தட்டி போட்டு அப்படியே சூப்பு மாதிரி வச்சு 2 உப்பு போடணும். ரொம்பலாம் போட்டக்கூடாது. அப்படி வச்சு நல்லா ஆற வச்சு கொஞ்சம் குடிச்சோம்னா நல்ல உடம்புக்கு கை காலுக்கெல்லாம் பேலனு. கை கால் மூட்டு வலியெல்லாம் சரியாயிடும். காணா